بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال رسول الله صلى الله عليه وسلم: هذا مهاجر حقا صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கூடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கருமையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். 1446 ஹிஜ்ரி புதிய வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்ட பயணத்திற்கு ஹிஜ்ரா என்பதாக சொல்லப்படும். அதையே மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஆனால் இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு இனிமையான பயணம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ ஹிஜ்ரா என்பது ஒரு மிகப்பெரிய ஈமானிய போராட்டம். அந்த போராட்டம் அவர்களை மன்னிக்க செய்தது, அவர்களை சுவர்க்கவாசிகளாக ஆக்கியது. ஈமானை காப்பதற்கு நாம் எதை இழந்தோம் என்கின்ற கேள்விக்கு பின்னால் சில சிந்தனைகளை நாம் இன்றைய தினத்திலே எடுத்துக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வஹியை மக்களுக்கு அறிவித்த நேரத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள், தொல்லை கொடுத்தார்கள், துன்பம் கொடுத்தார்கள். நபி அவர்கள் துவண்டு போகவில்லை, தொடர் போராட்டம். நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அதே தொல்லை, அதே துன்பம். நபி அவர்கள் ஒரு முறை காபாவிலே சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி அவர்களை தேடி வருகிறார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய ஆடைகளை கடற்றி காட்டுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இதோ பாருங்கள், உங்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எங்களுடைய எஜமானர்கள் எங்களை அடித்த அந்த தடம் பதிந்திருக்கிறது என்பதாக தங்களுடைய உடலில் பதிந்திருக்கக்கூடிய அடியினுடைய தடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காட்டுகிறார்கள். உடல் முழுக்க புண்ணாகி போயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களிடத்திலே சொன்னார்கள், இதற்கு முன்பும் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? இரும்பு சீப்புகளை கொண்டு அவர்களுடைய தலை சீவப்பட்டது, ரம்பத்தை கொண்டு அவர்களுடைய உடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. என்றாலும் கூட அவர்கள் அந்த ஈமானின் உறுதியோடு தான் இருந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அப்படியா? அப்படி என்று சொன்னால் நாங்களும் தயாராகி கொள்கிறோம் யா ரசூலல்லாஹ். இந்த ஈமானுக்காக வேண்டி எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டவர்கள் கிளம்பினார்கள் என்கின்ற இந்த வரலாற்று நிகழ்ச்சி ஈமானுக்காக எதையும் இழப்போம் என்கின்ற ஒரு உறுதியை அவர்களுக்கு தந்தது. இதனுடைய தொடர் போராட்டம் தான் இந்த ஹிஜ்ரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை காப்பதற்கு நபி அவர்கள் ஏதாவது ஒரு அடைக்கலம் கிடைக்குமா என்பது அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களால் இங்கு வாழவும் முடியவில்லை. ஹிஜாஸ் பகுதியிலேயே எங்கோது ஒரு இடத்தில் அவர்கள் அடைக்கலம் புகுவார்கள் என்றெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் ஹிஜாஸ் பகுதியினுடைய எந்த பகுதியும் அவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு தயாராக இல்லை.
ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா, அபிசீனியா என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னன் அடைக்கலம் தருவதற்கு முன் வந்தார். முஸ்லிம்கள் சிலர் அங்கே சென்றார்கள், அடைக்கலம் பெற்றார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரும் ஒரு நாள் மரணித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வந்தபோது நபி அவர்கள் உடைந்து போய் அமர்ந்தார்கள். அவருக்காக வேண்டிய வாய்வு ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். ஆக அவர் மட்டும் அடைக்கலம் தந்தார். அதற்கு பிறகு அது நிலைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய 11வது வருடம் மதீனாவிலிருந்து அன்சாரிகள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் வரக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். அந்த வருடம் மதீனாவில் இருந்து சிலர் வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே மார்க்கத்தை சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு மதீனாவில் ஏற்கனவே வேதக்காரர்கள் கடைசி நபி வருவார் என்று அவர்கள் சொன்னதை கேள்விப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த நபிதான் இந்த நபி, அவர்கள் அடையும் பாக்கியத்திற்கு முன்னால் அந்த பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தின் 12ஆம் ஆண்டு இன்னும் அதிகமான பேர் வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு இந்த மார்க்கத்தை போதிப்பதற்கு எங்களோடு யாரையாவது அனுப்புங்கள் என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். நுபுவத்தினுடைய 13வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு அனுமதியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கே செல்வது, எங்கே சென்று அடைக்கலம் புகுவது, இங்கு இருக்கக்கூடியவர்கள் கொள்வதற்கு திட்டம் திட்டுகிறார்கள், ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்று வஹியை ஒவ்வொரு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அதற்கான அனுமதியை வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிர் நண்பன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரத் புறப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு நடுவே ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை ஏற்றுக்கொண்ட அத்துணை பேரும் எவ்வளவு சிரமத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதையும் மிகப்பெரிய தியாகத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள் என்பதையும் தான் இன்று நாம் நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிக்க இருக்கிறோம். காரணம், இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கிறோம். ஈமானை பாதுகாக்க, ஈமானை வலுப்படுத்த, ஈமானை பலப்படுத்த, ஈமானை கடைசி வரை காத்து மௌத்தாகிற போது ஈமானோடு மரணிக்க நாம் இந்த உலகத்தில் எதை தியாகம் செய்திருக்கிறோம், என்ன போராடி இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இது ஒரு வகையில் உந்துதலாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் நாம் இது குறித்து நாம் பேசுகிறோம். அபூ சலமா, உம்மு சலமா மிக அழகான ஒரு ஜோடி. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சொல்லுவாங்களா, யாருக்காச்சும் புதுசா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அபூ சலமா உம்மு சலமா மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவ்வளவு அழகான, அவ்வளவு இனிமையான நல்ல வாழ்க்கை அவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ சலமா, உம்மு சலமா. அல்லாஹ் அதிலேயே சோதனையை வைக்கிறார். இருவரும் இஸ்லாத்தை இருக்கிறார்கள், ஹிஜ்ரத் புறப்படுகிறார்கள். செய்தியை கேள்விப்படுகிற இரு குடும்பத்தார்களும் வந்து விட்டார்கள். அவர்கள் எங்களுடைய பிள்ளை உம்மு சலமா, அவர்களை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று சொல்லி உம்மு சலமா அவருடைய கூட்டத்தார்கள் அவர்களை தங்களோடு அழைத்து சென்று விட்டார்கள். அபூ சலமாவினுடைய குடும்பத்தார்கள் வந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் 2 சின்ன குழந்தைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. உடனே அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். பெண் குழந்தையை உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் எடுத்து சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அழைத்து சென்று விட்டார்கள். அபூ சலமா மட்டும் பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறார். கணவன் தனியாக, மனைவி தனியாக, இரு குழந்தைகளும் 2 குடும்பங்களில் என்று அந்த குழந்தை அப்படியே சிதைகிறது. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமானை காக்க அவர்கள் புறப்படுகிறார்கள். ஒளிந்தும் மறைந்தும் அவர்கள் மதீனாவிற்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். உம்மு சலமா அழுகிறார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் கூட இந்த பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் மக்காவினுடைய எல்லை வரை வந்து நின்று மதீனாவை பார்த்து அவர்கள் அழுது கொண்டிருப்பார்களாம். தன்னுடைய கணவர் என்னை தேடி வந்து அழைத்து சென்று விட மாட்டாரா என்கின்ற இயக்கத்தில் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்களாம். 1 நாள், 2 நாள், 1 வருடம் முழுக்க அழுவதை பார்த்து அந்த குடும்பத்தார்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர் அழுதே மாய்த்து போய் விடுவாரோ என்று அவர்கள் பயந்து போய் நீ சென்று விடு என்பதாக சொன்னார். உம்மு சலமா தன்னுடைய பெண் குழந்தையை, ஆண் குழந்தையை, 2 குழந்தைகளையும் அந்த குடும்பத்தார்களிடத்திலே பேசி என்பதை விட அவர்களிடத்திலே கெஞ்சி 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தன்னந்தனியே ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹிஜ்ரத் பயணம் கிளம்புகிறார்கள். ஆயிஷா பள்ளி அமைந்திருக்கிற இடம் வரை வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு எப்படி செல்வது என்று தெரியவில்லை.
மக்காவில் இருந்து மதினா வரை வருகின்ற ஒரு நெடுதூர பயணம். வழி தெரிந்தால் தான் வர முடியும். வழி தெரியாமல் 2 கை குழந்தைகளோடு நிற்கிறார்கள் ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மக்கா வாசியான உஸ்மான் இப்னு தல்ஹா அங்கே வருகிறார். இந்த பெண் தனியாக நின்று தடுமாறுவதை பார்த்தவர்கள் என்னம்மா எங்க போகணும் அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு போகணும். அப்படியா என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு துபா வரை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு தங்கித்தான் பிறகு செல்வார்கள். யாராவது வந்தால் அவர்களோடு நீ இனி சென்று விடு என்பதாக சொல்லி துபாவில் விட்டு விட்டு அவர் சென்று விட்டார். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நிஅமர் ரஜுலு ஸாலிஹ், ரொம்ப நல்ல மனிதர் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா, என்னை ஏறிட்டும் பார்க்கவில்லை, அழகிய முறையில் என்னை கொண்டு இங்கே விட்டு விட்டு சென்றார் என்பதாக சொன்னார். அவர் காஃபிராக இருந்தார். மக்கா வெற்றியில் தான் அவர் இஸ்லாத்தை தழுவினார். அவரிடத்திலே தான் காபாவினுடைய சாவி இருந்தது. உங்களிடத்திலேயே கியாமத்து வரை இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். இதுதான் ஹஜ்ரத் அபூ சலமா உம்மு சலமா என்கின்ற மிக அழகிய குடும்பத்தினுடைய ஹிஜ்ரத்துக்காக வேண்டி முன்னெடுத்த போராட்டம். ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்கின்ற நிலைதான் அவருடைய ஈமானை பலப்படுத்தியது. அம்ர் என்று ஒரு சகாபி ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டத்திற்கு நடுவே அதை செய்து முடிக்கிறார். இவர் பல சிரமங்களுக்கு இடையே மக்காவில் இருந்து தடுமாறி தள்ளாடி மதீனாவிற்கு வருவதற்குள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அம்ர் என்று ஒருவர் வருகிறார். மிகப்பெரிய சிரமத்திற்கு நடுவே அவர் அங்கிருந்து இங்கு வருகிறார் என்பதாக சொன்ன போது அவர் உள்ளே வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து, இவர்தான் உண்மையான முஹாஜிர் என்பதாக சொன்னார். அன்று முதல் அவருடைய அம்ர் என்கின்ற பெயர் முஹாஜிர் என்பதாகவே மாறி போய்விட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. என்று சொன்னால் மிக முக்கியமான வரலாற்று பின்னணி கொண்டதுதான் இந்த ஹிஜ்ரா என்கின்ற மிக அற்புதமான ஈமானிய போராட்டம். சுஹைப் என்கின்ற ஒரு சகாபி, அந்த சகாபி வில் எறிவதில் கைதேர்ந்தவர். வில் அம்புகளோடு ஹிஜ்ரத் செய்கிறார். ஆனாலும் கூட அவரையும் 20 பேர் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரை பார்த்து? சுஹைபை பார்த்து விடமாட்டோம், இங்கிருந்து போக விடமாட்டோம் என்பதாக சொன்னார்கள். சுஹைப் சொல்லுகிறார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் தான், என் அளவிற்கு உங்களில் யாராலும் அம்பை எய்த முடியாது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அம்பு கூட்டிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து நான் பிரயோகித்தால் உங்களில் ஒருவரின் உயிரும் தப்பாது. என்னை விட்டு விடுகிறீர்களா அல்லது என்னுடைய அம்பு கூட்டிலிருந்து அம்பை எடுக்கவா என்பதாக கேட்டார்கள். அவர்களுக்கும் தெரியும் சுஹைபினுடைய திறமையை பற்றி. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எப்படி விடுவோம்? நீ ஏழையாக எங்களிடத்தில் வந்தாய், எங்களை கொண்டுதான் நீ செல்வந்தராக ஆனாய், இப்போது இங்கிருந்து நீ செல்கிறாயே என்பதாக சொன்ன போது அவர்கள் கேட்டார்கள், என்ன வேணும்? அப்படி என்று சொன்னால் என்னுடைய செல்வம் வேண்டுமா? என்னுடைய செல்வம் இங்கு இருக்கிறது, அங்கு இருக்கிறது, அவரிடத்தில் இத்தனை பொற்காசுகள் இருக்கிறது, இங்கே என்னுடைய சொத்துகள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, அத்தனையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதில் இருந்து எதுவும் தேவையில்லை, என்னை மட்டும் விட்டு நான் மதீனா செல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள். சொத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் அவர்களை அப்படியே விட்டு சென்றார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்குள் நுழைகிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினார். வ மினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பிதிகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் தங்களை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் இவர்களை பாராட்டி ஒரு வசனத்தை இறக்கினான் என்று சொன்னால் நாம் இங்கே யோசிக்கிறோம், ஹிஜ்ரத் பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல, அது மிகப்பெரிய போராட்டம். தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய செல்வத்தை இழந்து, தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்து, அடுத்து எனக்கு எங்கிருந்து உணவு கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையில் அகதியாக இன்னொரு நாட்டில் நுழைவது என்பது அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை நாம் யோசிக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூட ஒரு சகாபி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஹஜ்ரத் அயாஷ் அப்படிங்கிறது அவங்களோட பேர். 2 பேரும் ஹிஜ்ரத் வந்துகிட்டே இருக்கிற நேரத்துல குறுக்க அபூ ஜஹல் வந்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பேசுகிற தைரியம் துணிவு அவனுக்கு கிடையாது. எனவே அயாஷ் இடத்தில் பேசினார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான், உங்களிடத்தில் நான் எதையும் பேசவில்லை, உங்களுடைய விஷயத்தில் நான் குறுக்கிடவில்லை, நீங்களும் என் விஷயத்தில் குறுக்கிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அயாஷ் இடத்திலே பேசுகிறான். அயாஷே, என்ன உன்னுடைய தாயை இங்கே தவிக்க விட்டு விட்டு செல்கிறாயா? உன்னுடைய தாய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வெயில்ல நின்று அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய மகன் வேணும், என்னுடைய மகன் வேணும் என்பதாக சொல்லி அவங்க சாப்பிடுறது இல்ல, நிழல்ல போய் உட்கார்றது இல்ல, வெயில்ல நிக்கிறாங்க, சாப்பிடாம நிக்கிறாங்க. இதே நிலையில உன்னுடைய தாயாரை விட்டுட்டு நீ மதீனாக்கு போறியா?
அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் ஹஜ்ரத் அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயாரின் மீது அளப்பெரும் அன்பு வைத்திருந்தார்கள் என்பது தெரியும். அந்த தாயாருக்கும் அயாஷை விட்டால் யாரும் இல்லை என்பதும் தெரியும். எனவே அயாஷ் இடத்தில் இதைத்தான் சொல்ல முடியும் என்பதை விளங்கி கொண்ட அபூஜஹல் இதைத்தான் சொல்லுகிறான், இப்படியே உன்னுடைய தாயாரை விட்டுவிட்டு நீ போகிறாயா என்பதாக கேட்டான். ஹஜ்ரத் அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உள்ளம் தடுமாறுகிறது, பயணத்தை தொடர முடியவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பர் அயாஷ் இடத்திலே சொல்லுகிறார்கள், அவன் பொய் சொல்லுகிறான், உன்னை தடுப்பதற்காக வேண்டி அவன் தந்திரம் பேசுகிறான், எனவே அவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டாம், நாம் எடுத்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்வோம், என்னோடு வா என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு புறம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னொரு புறம் அபூஜஹல். இரண்டுக்கும் இடையே ஈமானிய தடுமாற்றம் ஏற்படுகிறது ஹஜ்ரத் அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. அவர்கள் தடுமாறுவதை பார்த்துவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சரி நீ மக்காவிற்கு செல், இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போ, உனக்கு என்று ஒரு நாள் வரும், அப்போது நீ மதீனாவிற்கு வந்துவிடு என்பதாக சொல்லி தன்னுடைய ஒட்டகத்தை அயாஷிடத்திலே கொடுத்துவிட்டு நீ செல் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே சென்று பார்க்கிறார்கள், அவன் சொன்னது அத்துணையும் பொய். அவருடைய தாயார் அப்படி வெயிலுக்கு வரவும் இல்லை, சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கவும் இல்லை. இவர் உள்ளே வந்தவுடன் அபூஜஹல் மற்றவர்களை வைத்து பிடித்து வீட்டு சிறையில் அடைத்து விட்டார், எங்கேயும் செல்ல முடியாது என்பதாக சொன்னார். அவர்கள் எங்கேயும் வர முடியவில்லை, வீட்டு சிறையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஹி வருகிற போதெல்லாம் அந்த வசனத்தை ஒரு ஓலையில் எழுதி ஹஜ்ரத் அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுப்புவார்கள். பயண கூட்டத்தின் வழியே வருகின்ற வகைகள் எல்லாம் ஓலையின் வழியாக ஹஜ்ரத் அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வழியாக வருகிறது. அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கிறார்கள். ஒரு வசனம் வருகிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அடியார்களே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள், அப்படி செய்து கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்பதாக சொல்லப்படுகின்ற இந்த வசனம் வருகிறது. அதை படித்தவுடன் அழுகிறார்கள், அல்லாஹ் எனக்காகவே இந்த வசனத்தை சொன்னாலோ, எனக்கு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகின்ற வாய்ப்பு வழங்கப்பட்டும் சரியாக முடிவெடுக்காமல் நான் மீண்டும் வந்து சிக்கிக் கொண்டேனே, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேனே, அல்லாஹ் என்னை பார்த்துதான் பேசுகிறானோ என்றவர்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டே இருந்தவர்கள் இரவு நேரம் வருகிறது, வீட்டுக்கு வெளியே பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தந்தனுப்பிய ஒட்டகம் இருக்கிறது. வேகமாக ஒட்டகத்தில் ஏறி மிக வேகமாக மதீனாவிற்குள் வந்து விட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை ஆறத் தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து சென்றார்கள். நீ மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வரவில்லை, நீ நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு வந்து விட்டாய் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு நடுவே இந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்பதை யோசிக்கிறோம். ஆக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், இந்த ஈமானை காப்பதற்கு, இந்த ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த ஈமானை பிரகாசப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த நம்முடைய முன்னோர்களுக்கு மத்தியில நாம் எதை போராடுகிறோம், எந்த தியாகத்தை நாம் முன்னெடுக்கிறோம் என்பதை யோசிப்பது அவசியம். ஈமானை காக்க ஒரு பொய்யை விடுகிறோமா, ஈமானை பாதுகாக்க ஒரு புறத்தை விடுகிறோமா, ஈமானை பாதுகாக்க ஒரு பாவத்தை விடுகிறோமா, இந்த ஈமானை பாதுகாக்க ஒரு நல்ல காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறோமா, இந்த ஈமானை பாதுகாக்க இந்த மார்க்கத்தை கற்கிறோமா, இந்த ஈமானை பாதுகாக்க நல்வழியில் சம்பாதிக்கிறோமா, இந்த ஈமானை பிரகாசப்படுத்திக் கொள்ள நல்வழியில் செலவு செய்கிறோமா, எந்த தியாகத்தை நான் முன்னெடுக்கிறேன் என்கின்ற சிந்தனை அவசியமானது, அவசரமானது. ஏனென்று சொன்னால் ஈமானை பாதிக்கக்கூடிய, ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை குஃப்ருக்குள் இழுத்து செல்லக்கூடிய காரியங்கள் நம்மை ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டிய அவசியம், உஷார் நிலை, எச்சரிக்கை உணர்வு மிகவும் அவசியமானது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஈமான பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் 4 விஷயத்துல மட்டும் உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க. 5ஆவதா ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க. முதலாவது விஷயம் அல்லாஹ்வோடு உரையாடுகிற விஷயம், 2வது மார்க்கத்தை கற்கக்கூடிய விஷயம், 3வது உங்களுடைய சுய தேவை சார்ந்த விஷயம், 4வது சுய பரிசோதனை செய்கிற விஷயம். இந்த 4 விஷயத்தில் மட்டும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக வகுத்து அதை பயன்படுத்துங்கள். 5ஆவதாக யோசிக்காதீங்க. அல்லாஹ்வோடு உறவாடுகிற நேரம்,
மார்க்கத்தை கற்பதற்கான நேரம், தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கான நேரம், சுய பரிசோதனை செய்வதற்கான நேரம். இந்த நான்கையும் நீங்கள் கவனத்தோடு கையாண்டால் உங்களுடைய ஈமான் பிரகாசிக்கும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அறிஞர்கள் சொல்லுவார்கள், 5 விஷயங்கள் உங்களுடைய ஈமானை கொன்றுவிடும், 5 விஷயங்கள் உங்களுடைய ஈமானை பறித்துவிடும், உங்களை நரகத்தில் தள்ளிவிடும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் எவ்வளவோ வழங்கி இருக்கிறான், அல்லாஹ் வழங்கி இருக்கும் அளவிற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. எத்தனையோ பாவங்களை செய்கிறீர்கள், பாவம் செய்கிற அளவிற்கு பாவ மன்னிப்பு கோராமல் இருப்பது. எத்தனையோ விஷயங்களை அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கும் அளவிற்கு அமல் செய்யாமல் இருப்பது. எத்தனையோ நல்லவர்களை பார்க்கிறீர்கள், நீங்கள் பழகும் அளவிற்கு அவர்களை பின்பற்றாமல் இருப்பது. எத்தனையோ மையத்துகளை அடக்குகிறீர்கள், நீங்கள் அடக்கும் அளவிற்கு படிப்பினை பெறாமல் இருப்பது என்பதாக இந்த 5 விஷயங்களை சொல்வார்கள். இந்த 5 விஷயங்கள் கொஞ்சம் ஆழமா யோசிச்சா புரியும். முதலாவது விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கும் அளவிற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. இரண்டாவது, நீங்கள் பாவம் செய்யும் அளவிற்கு பாவ மன்னிப்பு பெறாமல் இருப்பது. மூன்றாவது, நீங்கள் அறிந்திருக்கும் அளவிற்கு அமல் செய்யாமல் இருப்பது. நான்காவது, நல்லோர்களோடு நீங்கள் பழகும் அளவிற்கு அவர்களை பின்பற்றாமல் இருப்பது. ஐந்தாவது, மையத்துகளை நீங்கள் அடக்குகிற அளவிற்கு படிப்பினை பெறாமல் இருப்பது. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல சின்ன சின்ன வயசுல மௌத்தா போனவங்களுடைய செய்தியை நம்ம படிக்கிறோமா இல்லையா? 40 வயசுல மௌத்து, என்னோட தான் பிறந்தாரு, என்னோட தான் வளர்ந்தாரு, என்னோட தான் விளையாண்டார், என்னோட தான் படிச்சாரு, என்னோட தான் வேலை செஞ்சார், இன்னைக்கு கபருக்கு போறார். இந்த சிந்தனை, அறிஞர்கள் சொல்லுவார்கள், மையத்து அளவிற்கு, மௌத்தினுடைய சிந்தனை அளவிற்கு உங்களுக்கு அழகிய முறையில் உபதேசம் செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்லுவார்கள். எனவே நீங்கள் மையத்தை கேள்விப்படும் அளவிற்கு, மையத்தை அடக்குகிற அளவிற்கு படிப்பினை பெறாமல் இருப்பது, இந்த 5 விஷயங்கள் உங்களுடைய ஈமானை கொன்றுவிடும் என்பதாக சொல்வார்கள். யாருக்கும் தெரியாது நாம் முஸ்லிமாக மௌத்தாகிறோம், முஃமினாக மௌத்தாகிறோம் என்று எண்ணிக்கொண்டு நமக்கு தொட வைப்பார்கள், நமக்கு கஃன் தஃன் இடுவார்கள், இஸ்லாமிய கபூர்ஸ்தானில் அடக்கம் செய்வார்கள். யாருக்கும் தெரியாமல் ஷைத்தான் நம்முடைய ஈமானை பறித்து விடுவான். ஈமான் பறிக்கப்பட்டது நமக்கும் அல்லாஹ்விற்கும் மறுமையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிய வரும். ஆனால் மக்களுக்கு தெரியாது. மக்கள் முஃமினாகவே தான் அடக்கம் செய்வார்கள், முஃமினாகவே தான் தொழ வைப்பார்கள், முஃமின்களின் கபருஸ்தானில் தான் அடக்கம் செய்வார்கள். ஆனால் அந்த ஈமான் பறிபோனது யாருக்கும் தெரியாது. ஆக ஈமானிய உணர்வு பெறுவது என்பது இந்த ஹிஜ்ராவிற்கு பின்னால் நாம் பெறுகின்ற மிக முக்கியமான உபதேசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு நல்ல தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்குண்டான காரியங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளி வாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.